ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 4ல் இருக்கின்ற 4வது வினாவிலிருந்து தொடர்ச்சியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4வது வினாவை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த 4வது வினாவை பார்த்தீங்கன்னா, சீரான அடர்த்தியுள்ள ஏ பி எனும் இரு உடுக்கள் சம ஆரைகளை உடையன. உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடைய உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக கறங்குகின்றதுன்னா சுழல்கிறது, ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்போ எங்களுக்கு கேட்டிருக்காங்க உடு ஏயின் கோண உந்தம், அதாவது என்னது ஆங்குலர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. அதுக்கும் உடு பியின் கோண உந்தத்துக்கும் இடையிலான விகிதத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வாறான கேள்விகள் வரும்போது நீங்க செய்ய வேண்டிய முதலாவது போய் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அன்லைன் பண்ணணும். ஏன்னா இதுல கணக்கு டேர்ம்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்கு ஒவ்வொன்றும் டேட்டாஸா இல்லாம நம்பர் படி தரையில, நம்பர் எல்லாம் சின்ன சின்ன தரவுகளா தரையில. என்ன செய்யறாங்க, வசனமே ஃபுல்லா தரவா இருக்கு, ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாவே ஒரு டேட்டாவே இருக்க போகுது. ஸோ நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலை என்ன தந்திருக்காங்க, ஒரு அன்லைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஏபி என்னும் இரு உடுக்கள் சம ஆரைகளே உடையது, அது முதலாவது போய். ஸோ இப்போ நீங்க வேணும் அதையும் நீங்க இப்பயே நோட் பண்ணி வச்சிடலாம். உங்களோட ரஃப் பேப்பர்ல ஏபி இது போட்டு 2 6 வச்சிடும். நீங்க சம ஆரைன்னு எழுதிட்டு இருக்கிறது இல்லை, 6 வச்சிடலாம். அடுத்தது உடு பியின் திணிவின் இருமடங்கான திணிவை உடைய உடு ஏ. ஸோ கவனமா இருக்கணும், என்னது உடு பியை போல 2 மடங்கான திணிவு யாருக்கு, ஏக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டச்சில மாறி போட்டீங்கன்னாவும் பிழைக்க பார்த்துடும், ஈஸியா செய்யக்கூடியது. ஸோ கவனமா இருக்கணும், கொஞ்சம் நிதானமா படிவா வாசி போடணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன தந்திருக்கா, உரு ஏண்ட திணிவு பீன திணிவை விட 2 மடங்கு. ஸோ இதுல முக்கியமான விஷயம், ஏக்கு எம்னு போட்டு பிக்கு ஹாஃப் எம்னு போடலாம், m/2 போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இயன்ற அளவுக்கு நீங்க முழு எண்ணிலேயே போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குறது சில பேருக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் என்ன செய்திருக்கேன், அதே எம்னு எடுத்து இதை 2m எடுத்திருக்கேன். ஸோ இப்ப அடுத்தது பார்ப்போம். உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுல விரைவாக கறங்குகின்றது, அதாவது சுழல்கின்றது. ஸோ ரொட்டேஷனல் என்ன நடந்திருக்கு, ரொட்டேஷனல் ஸ்பீடை தந்திருக்கு, எவ்வாறு ஸ்பீடா சுழல்ன்றது. ஸோ அது எப்படி நாங்க எந்த குறியீட்டுல நாங்க சொல்லலாம், ஒமேகா, ஆங்குலர் வெலோசிட்டி. ஸோ இப்ப இந்த கோண வேகம் தான் என்ன நடந்திருக்கு, 3 மடங்கா இருக்கா, அதைத்தான் இவ்வாறு தந்திருக்காங்க. என்னது, உடு ஏ ஆனது உடு பியிலும் பார்க்க 3 மடங்கு விரைவாக கறங்குகின்றது. ஸோ இவ்வளவு எடுத்துட்டோம், ஆர் 2n 3 ஒமேகா. அதே மாதிரி பி என்னவா இருக்க போகுது, ஆர் என் ஒமேகா. சோ இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம், அந்த ரெண்டுக்கும் இடையிலான விகிதம். சோ இப்ப கோண உந்தத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா கோண உந்தத்தை தான் கேட்டிருக்கு, ரெண்டுக்கும் இடையிலான விகிதம். சோ கட்டாயம் என்னவா இருக்க போகுது, கோண உந்தத்துக்கான சமன்பாடை நாங்க பிரயோகிக்க வேண்டி வரப்போகுது. சோ இப்ப எங்களுக்கு கோண உந்தத்துக்கான சமன்பாடை யூஸ் பண்ணும் போது இப்ப எங்களுக்கு தெரியும் என்னவா இருக்க போகுது, கோண உந்தத்துக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கு, என்னவா இருக்க போகுது, mvr. அதாவது நேர்கோட்டு உந்தத்தின திருப்பமாவும் நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், i into omega யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், m into v into r. mv நேர்கோட்டு உந்தம், மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், அதை அந்த ஏரியால பெருக்கணும். ஸோ அதுவும் என்னவா இருக்க போகுது, நேர்கோட்டு கொண்டு வந்தோம். ஸோ mvr யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம், i ஒமேகா யூஸ் பண்ணலாம். ஐக்கு பதில் என்ன போடணும், mr ஸ்கொயர். ஸோ இப்போ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும், டிரெக்டா அதுல கொண்டு போய் பிரதிடுறதா. ஸோ எல்ஏ ஓவர் எல்பின்னு போட்டிருக்கு. எல்ஏக்கு பதில் என்ன போடலாம், திணிவுன்ற இடத்துல எம்ன்ற இடத்துல என்ன நாங்க போட போறோம், 2m போட போறோம். இங்க எம்ன்ற இடத்துல இங்க 2m வரப்போகுது, ரெண்டுக்குமே ஆர் காமன். ஸோ ஆறு எழுதி வினக்கிடத்தே இல்லை. ஸோ ஒமேகான்ற இடத்துல என்ன வரப்போகுது, 3 ஒமேகா. ஸோ அதே மாதிரி பிக்கு பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது, அதுல ரெண்டுமே எம்மும் ஒமேகா தான். ஸோ இதை நீங்க சுருக்கினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, 6 ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் தச்சில, நீங்க பிளவிட்டாலும் நீங்க இவ்வாறு சிம்பிளா இவ்வளவு ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதி இருந்தீங்கன்னா திருப்பி ஒருக்கா செக் பண்ணும்போது என்ன செய்யலாம், ஒருக்கா ரஃபா பார்த்துடலாம், சரி இதுல பிழை இல்லைன்றது ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதனால நீங்க இயன்ற அளவுக்கு ஸ்டெப்ஸை இவ்வாறு நீங்க எழுதி கொள்ளலாம். வசனங்களா எழுதாம குறியீடுகள் மூலமாகவே நீங்க எம்சிக்யூ செய்யும் போது நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு குறித்த கறங்கு உடுவின் சடத்துவ திருப்பம் சுருங்கல் காரணமாக அதன் தொடக்க பெருமானத்தின் 1/3 குறைந்துள்ளது. என்ன நடந்திருக்கா,
இப்போ ஒரு குறித்த கறங்கும் உடுவின் சடத்துவ திருப்பம், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் என்ன நடந்திருக்கு, அது சுருங்கி இருக்கு. அந்த உடு வந்து சுருங்கிட்டு, சோ சுருங்கினால என்ன நடந்திருக்குண்டா, ஆரம்ப பெருமானத்தை விட 1/3 மடங்குக்கு குறைந்திருக்கு, 1/3க்கு போயிட்டு. சோ என்ன நடந்திருக்கு, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சடத்துவ திருப்பம் தான் என்ன நடந்திருக்கு, குறைஞ்சிருக்கு. ஆனா இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, உடுவின் புதிய சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கும் உடுவின் ஆரம்பத்துல அதாவது தொடக்கத்துல சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கும் இடையிலான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்க கேள்வி என்னது, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, அதாவது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தந்திருக்க தரவு என்னவா இருக்க போகுது, சடத்துவ திருப்பம் தான் 1/3 தந்திருக்காங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் 1/3 வந்திருக்குன்னு தந்திருக்காங்க. ஆகவே நாங்க என்ன கவனத்துல இருக்கணும், இப்ப ஒரு இயக்கப்பாட்டு சக்திக்கு இப்ப என்ன செய்யணும்னா என்னென்ன தரவுகளை நாங்க இன்னும் காணணும். இப்ப எங்களுக்கு தந்தது ஒன்று தான், என்னது 1/3 மடங்கு தான் தந்திருக்காங்க சடத்துவ திருப்பம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சோ அதை வச்சுக்கொண்டு என்னத்தை காணணும். சோ இப்ப கேள்வி பார்ப்போம். அதுல என்ன கேள்வியில தந்திருக்கு, புதிய சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி தான் கேட்டிருக்கு. சோ இப்ப இயக்கப்பாட்டு சக்திக்கு எங்களுக்கு சமன்பாடு தெரியும், என்னது 12 ω². சோ இப்ப இந்த 12 ω² காணணும். ஆனா இப்ப எங்களுக்கு என்னென்ன தெரியும், ரெண்டுக்கும் ஐ தெரியும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப முதலாவதுக்கு வந்து நாங்க ஐன்னு எடுத்தோம்னா ரெண்டாவதுக்கு என்ன போடலாம், I/3 போடலாம். சோ ஐக்கு இடையிலான விகிதம் தெரிஞ்சுட்டு, சோ இப்ப அடுத்தது எங்களுக்கு காண வேண்டியது என்னது, ஒமேகாக்கு இடையிலான விகிதம். அதாவது ஒமேகா ஆரம்பத்துல கோண வேகம் ஒமேகாவா இருந்துச்சுன்னா இறுதியில எவ்வாறு இருந்திருக்கு, சோ அதைத்தான் இப்ப என்ன செய்யணும், காணணும். சோ இப்ப எங்களுக்கு ஐயில ஏற்பட்ட மாற்றம் தெரியும், ஒமேகால ஏற்பட்ட மாற்றத்தை காணணும்டா என்ன ஈக்குவேஷன் அதுக்கு யூஸ் பண்ணணும், அதுதான் அடுத்த பாயிண்ட். சோ இப்ப பாத்தீங்கன்னா இவர் என்ன நடந்திருக்கு, சுருங்கல் காரணமாக தான் சுருங்கி இருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு, சடத்துவ திருப்பம் வந்து என்ன நடந்திருக்கு, வேறொரு விசையும் தொழிற்படையில, வேறொரு முறுக்கமும் கொடுக்கல. எப்படி இவட்ட சடத்துவ திருப்பம் குறைஞ்சிருக்கு, அவர் வந்து உள்ளுக்குள்ள சுருங்கி இருக்கு, ஏரை குறைஞ்சிட்டு. அதனாலதான் சடத்துவ திருப்பம் குறைஞ்சிருக்கு. சோ புற முறுக்கம் இல்லாம நடந்திருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் டோக் இல்ல. சோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன வரப்போகுது, எவ்வாறு இந்த ஒமேகாவை காணலாம்னு பாத்தீங்கன்னா கோண உந்த காப்பு தத்துவம். இப்ப நாங்க பயன்படுத்த போறது எனக்கு கோண உந்த காப்பு தத்துவத்தை. சோ எவ்வாறு இந்த ஐடியா வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஈக்குவேஷன்ல போட்டு பார்த்தோம்னா 12 ω² தேவை. ஆனா இப்ப ஒரு சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியில ஒமேகா தேவை. ஆனா ஒமேகாவை எங்களுக்கு எவ்வாறு மாற்றம் அடையுது, எத்தனை மடங்காதுன்னு தெரியாது. சோ அதுக்குத்தான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் என்னது, புறமுறுக்கம் இல்ல. சோ ஆகவே தான் என்ன சொல்லலாம், கோண உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்த போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கோண உந்த காப்பு தத்துவம் என்னவா இருக்க போகுது, ஆரம்ப கோணம் இருந்தா இறுதி கோணத்துக்கு சமனா இருக்க போகுது. சோ வந்து ஆரம்பத்துல சடத்துவ திருப்பம், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு எடுத்தா ஆங்குலர் வெலோசிட்டி எவ்வளவு இருக்க போகுது, ஒமேகாண்டே இருக்கிறேன். சோ அதை பிரதிட்டா I into ஒமேகா சமன் சடத்துவ திருப்பம் எவ்வளவு, சுருங்கின பின்னர் I/3 ஆயிட்டு. சோ I/3 into ω1. சோ இதை சுருக்கினீங்கன்னா ω1 எதுக்கு ஈக்குவலா வரப்போகுது, 3 ஒமேகாக்கு ஈக்குவலா வரப்போகுது. சோ இப்ப அதை கண்ட பிறகு என்ன செய்யணும், டிரெக்டா கொண்டு போய் ஈக்குவேஷன்ல போடணும். இறுதியில எவ்வளவு இயக்கப்பாட்டு சக்தி இருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்கு, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. சோ half இருக்க போது I இந்த இடத்துல எவ்வளவு வரப்போகுது, I/3 ω². சோ ω1² போடுங்க, இல்லாட்டி 3 ஒமேகா முழுவதின் பெருக்கம் போடலாம். சோ அதுக்கு கீழே தொடக்கத்துல இருந்தது எவ்வளவு இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் இறுதியில இருந்ததை போட்டாச்சு, இப்ப கீழே தொடக்கத்துல இருந்தது எவ்வளவு இருக்க போகுது, ½ ω². அது டிரெக்டாவே போட்டுடலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ω1 இல்ல வந்து ஐயும் வெட்டுப்படும் போது என்ன நடக்க போகுது, இங்க கீழே 3 இருக்கு. சோ இங்க கீழே ஒரு 3 வரப்போகுது. சோ இதுல ஒரு 3 வரப்போகுது. ஏண்டா half சுருக்கப்பட்டுரும், ஐயும் கேன்சல் ஆயிடும். சோ ஒரே ஒரு 3 வரப்போகுது. சோ இப்ப இந்த ω² இருக்க போகுது. அடுத்தது என்ன செய்யலாம், இந்த ω1 என்ன செய்யலாம், ஒமேகாக்கு மாத்தலாம். எவ்வளவு, 3 ஒமேகான்னு மாத்தலாம். சோ 3 ஒமேகா ஹோல் திங் ஸ்கொயர். சோ என்னவா இருக்க போகுது, 9 ஒமேகா² இருக்க போகுது. சோ 9 ω² over 3 ω² சுருக்கினீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது, 3 இந்த ஆன்சர் வரப்போகுது. சோ இதுதான் ஆன்சர் வரப்போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கேள்வி தந்திருக்கு, அதோட டேட்டாஸும் தந்திருக்கு. ஆனா டேட்டாஸ் வந்து முழுமையாக தரையில, அதுக்கு நடுவுக்குள்ள நாங்க ஒரு தியரத்தை யூஸ் பண்ணணும். அதுல இருந்து அந்த ஒமேகாவை கண்டுதான் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா இங்கால டிரெக்டான விடைய எடுக்க முடியும்.
இப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி. அடர்த்தி DI உடைய ஒரு பிசுக்கற்ற பாய்மம் விஸ்கோசிட்டி இல்லைன்னு தந்திருக்கு. அதாவது உராய்வு இல்லை, பிசுக்கற்ற பாய்மம். இப்ப பாத்தீங்கன்னா உருவில் காணப்படுகின்றவாறு மாறும் குறுக்குவெட்டை உடைய ஒரு கிடை குழாயினூடாக என்ன நடந்திருக்கா, ஏரியா வந்து மாறுற மாதிரி இருக்கிற ஒரு கிடை குழாயினூடாக அருவிக்கோட்டு பாய்ச்சல் ஸ்டீம் ஃப்ளோ அருவிக்கோட்டு பாய்ச்சலை கொண்டுள்ளது. பாய்ச்சல் வேகம் v ஆக இருக்கும் ஒரு புள்ளியில் அந்த இடத்துல அமுக்கம் தந்திருக்கு p ஆ. சோ v ஆக வேகம் v ஆ இருக்கும்போது அதுல இருக்க அமுக்கம் p. சோ இப்ப என்ன கேக்குறாங்கடா, பாய்ச்சல் வேகம் 3v ஆக இருக்கிற இடத்துல எவ்வாறு அமுக்கம் இருக்கும், வேறொரு புள்ளியில எவ்வாறு அமுக்கம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் சொல்லலாம். இப்ப 3vன்ற இடம் வந்து 3v வேகத்துல போற இடம் வந்து எந்த பக்கத்துல வரும்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் வரும். அதுக்கான ரீசன் என்ன, பரப்பு குறைய குறைய வேகம் கூடும். a into v ஒரு கான்ஸ்டன்ட், அதுவும் நாங்க படிச்சிருக்கோம். av = k ஒரு கான்ஸ்டன்ட். சோ இப்ப 3v இடம் அங்க வரப்போது, இந்த இடத்துல வரப்போகுது. சோ இது தேவைப்படையில நான் சொல்றேன், ஒரு பாயிண்டா சொல்லி வச்சிருக்கேன். சோ இப்ப என்ன காணணும், அமுக்கம் பிரஷர் தந்திருக்கு, அதே மாதிரி வெலோசிட்டி தந்திருக்கு. சோ இது ரெண்டையும் டிலேட் பண்ணி, அதுவும் ஒரு ஸ்டீம் ஃப்ளோ விஸ்கோசிட்டி இல்லாத ஒரு லிக்விட், இவ்வளத்தையும் யூஸ் பண்ண என்ன யூஸ் பண்ண போறோம், பெர்னோலிஸ் பிரின்சிபல், பெர்னோயின் சமன்பாடு. சோ இப்ப டைரக்டா யூஸ் பண்ணலாம் என்னது, பெர்னோயின் சமன்பாடு. சோ இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு அமுக்கம் கேட்டிருக்கு 3v இருக்கிற இடத்துல. சோ அந்த அமுக்கத்தை நாங்க ஒரு பிரஷரா வச்சுக்கலாம், அதாவது p1 எடுக்கலாம் இல்ல p0 எடுக்கலாம். சோ அந்த இடத்துல அமுக்கம் தெரியும், அதை காண போறோம், p0 எடுக்கலாம். பிளஸ் அந்த இடத்துல இருக்க என்னத்தை போடணும், இயக்க சக்தியை போடணும், ஓரளவு கனவுக்கான இயக்க சக்தி. அது என்னவா இருக்க போகுது, half rho வேகத்தின வர்க்கம், வேகம் எவ்வளவு 3v whole thing squared. சோ half rho 3v whole thing squared இருக்க போகுது. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஒரே கிடைமட்டத்துல எடுக்கிறனால அழுத்த சக்தியை பார்க்க தேவையில்லை, அதாவது ρgh கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஒரே கிடைமட்டத்திலேயே நாங்க எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கிடைமட்டத்துல எடுத்தோம்னா இதுல வந்து நாங்க ρgh கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்ப நாங்க விடைய பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா 0 பொட்டன்ஷியல் லெவல்ல நான் ஒரே பாயிண்ட்ல எடுத்துட்டேன். இவ்வாறு தான் ஸ்டீம் ஃப்ளோ நடந்திருக்கும் நீர்கோட்டுல. சோ 0 பொட்டன்ஷியல் லெவல் போட்டனால என்ன நடக்க போறது, பிரச்சனை இல்ல, நாங்க வந்து ρgh பயன்படுத்த தேவையில்லை, இல்லாட்டி dgh சொல்லலாம், டென்சிட்டி. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3v தெரியும். சோ அதை நான் மார்க் பண்ணிட்டு, சோ என்ன சமன்பாடு யூஸ் பண்ணேன்னா பெர்னோயின் சமன்பாடு. சோ இந்த இடத்துல இருக்க அமுக்கத்தை நான் pa எடுத்தீங்கன்னா pa பிளஸ் half அடர்த்தி d எடுத்திருக்கோம், 3v whole thing square. சோ இப்ப அதே மாதிரி அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது, b ல இருக்க அமுக்கம் தெரியும் எவ்வளவு, p ஆ. சோ p பிளஸ் half dv square. சோ அடுத்த வேலை என்ன, இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா half dv square இருக்கு, இதை நீங்க சுருக்கினீங்கன்னா எவ்வளவு வர போகுது, 3 square வரும். சோ 9/2 dv square. சோ 9/2 dv square அந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சீங்கன்னா -8/2 dv square வரும், 8/2. சோ அதை சுருக்கினீங்கன்னா -4 dv square. சோ ஆன்சர் என்ன வர போகுது, p -4 dv square. சோ இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து டைரக்டா கேட்டது பெர்னோலிஸ் பிரின்சிபல். சோ அது எவ்வாறு நீங்க இதுல பயன்படுத்த போறீங்க. சோ அதுல முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டீம் ஃப்ளோ எடுக்கணும், எந்த ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல். இப்ப நான் எடுத்து பாய்ச்சல் என்னது, a ல இருந்து b க்கு போற ஒரு அருவிக்கோட்டு பாய்ச்சல், நேர்கிடை கோட்டுல போற அருவிக்கோட்டு பாய்ச்சல். அதுல நீங்க என்ன பயன்படுத்தணும், பெர்னோலின் சமன்பாடு டைரக்டா நீங்க பயன்படுத்தி ஆன்சரை எடுக்கலாம். சோ இந்த வீடியோல தொடர்ச்சியா 3 கேள்விகளை பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோல தொடர்ச்சியா மெத்தட் கேள்விகளை பார்ப்போம்.